இது ஒரு இணைகரம் வரைதல். இது 10 மார்க் கணக்கு. எடுத்துக்காட்டு 5.30 construct a parallelogram bird 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 with BI is equal to 6.5 cm, IR is equal to 5 cm, BIR angle BIR is equal to 70 degree, also find its area. தமிழில் அதே கொடுத்துருக்காங்க. BI 6.5 cm, IR 5 cm மற்றும் BIR 70 டிகிரி அளவுகளை கொண்ட BIRD என்ற இணைகரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம வழக்கம் போல் தரவு எழுதணும். இதுக்கு மதிப்பெண் இருக்குது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த தரவு அப்படியே எழுதணும். ஃபஸ்ட்டு BI கொடுத்துருக்காங்க, BI எழுதியிருக்கேன். IR கொடுத்துருக்காங்க, IR எழுதியிருக்கேன். ஆங்கிள் ஆஃப் BIR இதை எப்படி சொல்லணுங்க? ஆங்கிள் ஆஃப் சரிங்களா? ஆங்கிள் ஆஃப் BIR இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. இப்போ உதவி படம்ங்கிறது நான் ஒரு இணைகரம் வரைஞ்சிருக்கேன். இதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணணும்? BIRD எழுதணுமா? ஸோ இவர் B, இவர் I, இவர் இந்த பாயிண்ட் வந்து R, இந்த பாயிண்ட் வந்து D. ஃபில் பண்ணிடலாமா? BI எவ்வளோங்க? 6.5 சென்டிமீட்ரு. 6.5 சென்டிமீட்ரு. கண்ணை மூடிட்டு இதையும் எழுதிடலாம். இவங்களும் எவ்வளோ இருப்பாங்க? 6.5 சென்டிமீட்டர் தான் இருப்பாங்க. அடுத்து IR எவ்வளோங்க? 5 சென்டிமீட்டர். அப்போ இவங்களும் எவ்வளோ தான் இருப்பாங்க? 5 சென்டிமீட்டர் தான் இவங்களும் இருப்பாங்க. புரியுதுங்களா? அதை நாம் எழுதிடணும். இப்போது மூணாவது அளவு கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் BIR. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆங்கிளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, நாங்கள் போடுறோம் பாருங்கள். ஆங்கிள் BIR அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து இருக்குது பார்த்தீங்களா? இவங்க தான் ஆங்கிள்னு அர்த்தம். இவங்க தான் என்னது? ஆங்கிள்னு அர்த்தம். அப்போ இவங்க என்ன நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க? BIR கொடுத்துருக்காங்களா? அப்போ BIR. அப்போ இந்த ஐக்கு தான் ஆங்கிள் நம்ம மார்க் பண்ணணும். இந்த ஆங்கிள், இந்த கோணம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா 70 டிகிரி கோணம் இருக்கும். புரியுதுங்களா? எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. BIRன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுதான் நடுவில் இருக்கிறது தான் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறாங்க, ஆங்கிள் MNRன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நமக்கு தேவையான டிகிரி என்னது? எண்ணில் தான் நம்ம மார்க் பண்ணணும். ஆங்கிள் ABCன்னு கொடுத்தாங்கன்னா ஆங்கிள் எங்கெங்க மார்க் பண்ணணும்? ஏலையோ சீலையோ மார்க் பண்ணக்கூடாது. மிடில் நம்பர் Bயில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம உதவி படம் போட்டாச்சு. இப்போ நம்ம உண்மை படம் வரைஞ்சிருவோமா? வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒரு பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ பேஸ் நம்ம எவ்வளோங்க வரையணும்? 6.5 சென்டிமீட்டர் வரையணும். வரைஞ்சிடலாமா? ஸோ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன். ஸ்கேலில் 0ல் இருந்து 6.5 சென்டிமீட்ரு வரைய போகிறேன். சரிங்களா? ஸோ 0ல் இருந்து 6.5 எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 6.5 இடத்துல ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ மார்க் பண்ணிட்டேன். இவர் தான் யார்? B, இவங்க யார்? I. இது எவ்வளோ இருந்துச்சுங்க? 6.5 சென்டிமீட்டர், 6.5 சென்டிமீட்டர். ரெண்டாவது நாம் என்ன பண்ணணும்னா I, இந்த கோணம் எடுக்கணும். இந்த கோணம் எவ்வளோங்க? 70 டிகிரி. இதுக்கு பேர் தான் என்னது? கோணமானி அல்லது பாகைமானி அல்லது ப்ரொடெக்டர். இது இப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க தான் என்னது? ப்ரொடெக்டரு அல்லது பாகைமானி. சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? அளவு நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதாவது கோணம் எடுக்க போகிறோம், ஆங்கிள். இது எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நமக்கு எங்கேருந்து எடுக்க சொல்லியிருக்கிறாங்க? ஐயிலேருந்து எடுக்க சொல்லியிருக்காங்களா? அப்போ ஐயில் தான் நம்ம வைக்கணும். ஐயில் கரெக்டாக எப்படி வைக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஐயில் இந்த பாருங்கள், இப்படி வைக்கிறேன், இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். இதில் என்ன சார் நுணுக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சின்னதாக ஒரு மார்க் பண்ணல, அந்த மார்க்கிங்கும் இந்த நடுப்புள்ளி இருக்குல்ல, அதாவது இதுக்கும் இடையில வருது பார்த்தீங்களா? இவருக்கும் இடையில வருது பார்த்தீங்களா? இந்த நடுப்புள்ளியும் இந்த புள்ளியும் இந்த கோடும் ஒரே இடத்துல இருக்கணும். அதாவது இப்போ இப்படி வச்சுன்னு வைங்களேன். இப்போ பாருங்களேன், கீழே ஒரு கோடு தெரியுது, மேலே ஒரு கோடு, அப்படிலாம் தெரியக்கூடாது. கரெக்டாக அதுக்கு மேலே எக்ஸாக்டாக உட்காரணும். பாருங்கள், அந்த புள்ளியில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் தெரியுதா? இப்படி வச்சாலும் தப்பு, ஏன் புள்ளிக்கு மேலே போயிடுச்சு. இப்படி வச்சாலும் தப்பு, ஏன் புள்ளிக்கு மேலே போயிடுச்சு. இப்படி வச்சாலும் தப்பு, புள்ளிக்கு மேலே போயிடுச்சு. அப்போ கரெக்டாக அந்த 0ங்கிறது இந்த கோட்டில் இருக்கணும். புரியுதுங்களாங்க? அதே சமயத்தில் இந்த புள்ளி கரெக்டாக இங்கே இருக்கணும். இதுதான் வந்து பாகைமானியை பொறுத்துறதுக்கு உண்டான முறை. இங்கே இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா 70 டிகிரி பார்க்கணும். எந்த பக்கம் 0 டிகிரி இருக்குதோ அந்த எந்த லைனில் 0 டிகிரி இருக்கோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். அப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா 70 டிகிரி எங்கெங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம 70 டிகிரி மார்க் பண்ணணும். புரியுதுங்களா? 70 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு அங்கே இருந்து நாம் ஒரு ரூலரை வச்சு அந்த புள்ளியையும் ஐயையும் கனெக்ட் பண்ணுறது மாதிரி நாம் என்ன பண்ணணும்? ஒரு கோடு போடணும். கரெக்டாக பாருங்கள், நான் க்ளீனாக போடுறேன் பாருங்கள்.
பாருங்கள் அந்த புள்ளிக்கெலாம் எந்த மதிப்பும் கிடையாதுங்க, ஜஸ்ட் புள்ளிங்கிறது அந்த லைனை போடுறதுக்கு தான். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ இனி ஈஸி. ஏன் தெரியுமா ஈஸின்னு சொல்கிறேன்? நம்ம உதவி படத்தில் பாருங்கள், ஐக்கும் ஆருக்கும் இடையில எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? 5 சென்டிமீட்டர். ஸோ ஐயிலேருந்து 5 சென்டிமீட்டர் எடுத்தால் நமக்கு 6 கிடச்சிரும். அதான் அர்த்தம். இங்கே நான் என்ன பண்ணுறேன், 5 சென்டிமீட்டர் எடுக்கிறேன், 0ல் வச்சுக்கிட்டேன் 5 சென்டிமீட்டரு. புரியுதுங்களா? பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், க்ளீனாக இருக்கா? அங்கே 0ல் இருக்கான், இங்கே 5ல் இருக்கானா? ஸோ 5 சென்டிமீட்டர். சரிங்களா? 5 சென்டிமீட்டர் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐயில் வச்சு ஒரு ஆர்க்கு கட் பண்ணுறேன். சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆர்க்குங்கிறது இந்த புள்ளிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த புள்ளி வச்சது கோணம் எடுக்கிறதுக்கு தான். அந்த மற்றபடி அந்த புள்ளிக்கு எந்த மதிப்புமே கிடையாது. அங்கே தான் கட் ஆகணும், அதுக்கு மேலே கட் ஆகணும், அதுக்கு கீழே கட் ஆகணும், அந்த மாதிரி எந்த வரையறையும் கிடையாது. புள்ளிங்கிறது இந்த கோடு போடுறதுக்கு மட்டும்தான். ஸோ 5 சென்டிமீட்டர் எடுத்து இங்கேருந்து ஒரு ஆர் கட் பண்ணேன். அளவை மாற்றாதீங்க, அதே 5 சென்டிமீட்டர் இங்கே தான் இங்கேயும் வரும். பியில் வச்சுக்கோங்க, 5 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க்கு கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஐயிலேருந்து இந்த கட்டாச்சு பார்த்தீங்களா, இந்த புள்ளி தான் நமக்கு தேவையான 6. சரிங்களா? இப்போ 6ல் இருந்து உதவி படத்தில் பாருங்கள், 6ல் இருந்து டி எவ்வளோங்க? 6.5 சென்டிமீட்டரா? அப்போ 6.5 சென்டிமீட்டர் எடுக்கலாம், அல்லது இதுவுமே 6.5 சென்டிமீட்டரா? இங்கே கூட மார்க் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. பியில் வச்சுக்கிட்டு இவர் 6.5 சென்டிமீட்டர் இருக்கா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, எங்கே இருந்து எடுக்கணும்? 6ல் இருந்து அந்த புள்ளி எங்கே கட்டானோ அந்த புள்ளியிலேருந்து அப்படி ஒரு லைன் மட்டும், ஒரு ஆர்க் மட்டும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நமக்கு இந்த கட்டாகிற இந்த புள்ளி இருக்குது தெரியுதா? கட்டாகிற இந்த புள்ளி தான் நமக்கு தேவையான டி. அப்போ வேலை மேட்ரு முடிஞ்சு, அவ்வளோதான். என்ன பண்ணணும்? டியையும் பியையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதே போல் டியையும் ஆரையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. நமக்கு தேவையான இணைகரம் பேரலோகிராம் கிடச்சிடுச்சு. அதே போல் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹைட்டு கண்டுபிடிப்போமா? ஏன்னா அப்போ தான் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். நேராக வச்சு பாருங்கள், என் ஸ்கேலை நேராக வச்சுருக்கேன். நேராக வச்சு நான் பாருங்கள், கரெக்டாக வச்சு ஒரு டாட்டட் லைன், அவ்வளோதான். டாட்டட் லைன், ஒரு டாட்டட் லைன் போட்டு அந்த டாட்டட் லைன் எவ்வளோ இருக்குங்கிறதையும் அளந்து எழுதிடணும். கரெக்டாக 0ல் வச்சோம்னா இங்கே உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கணும். பாருங்கள், 0ல் வச்சேன்னா எனக்கு 4.5, இங்கே 0ல் இருக்குது 4.5, 4.6, 4.7 வருது. சரிங்களா? அப்போ இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 4.7 சென்டிமீட்டர் இருக்கும். மற்ற அளவுகள் எல்லாத்தையுமே குறிச்சிருங்க. ஸோ மற்ற அளவுகளை வந்து எப்படி குறிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, இவர் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். ஸோ இவரும் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். கீழே 6.5னா இவங்களும் 6.5 சென்டிமீட்டர். இப்போ பேலன்ஸ் எழுதிடலாமா? பேலன்ஸ் நமக்கு என்னங்க தேவை? ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் அல்லது பரப்பளவு தேவை. ஃபார்முலா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா இருக்கிறதுலே, இவங்களுக்கு தான் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன ஃபார்முலாங்க? பேஸ் இன்ட்டு ஹைட், அவ்வளோதாங்க. இப்போ பி நமக்கு எவ்வளோ வந்துச்சு? 6.5. ஹைட் எவ்வளோ வந்துச்சு? 4.7 இல்லையா? ரெண்டையும் பெருக்கிடலாமா? எப்படி சார் பெருக்கிறது, மல்டிப்ளை பண்ணுறது? புள்ளியெல்லாம் எடுத்துடணும். 6.5 65 ஆக்கிட்டேன், 4.7 47 ஆக்கிட்டேன். பெருக்கிடலாமா? 5 35, 6 42, 5 35க்கு 5 பேலன்ஸ் 3, 5 35, 6 42, 42ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 45. அப்புறமா 5 20க்கு 0 பேலன்ஸ் 2, 6 24, 24 2 26. பாருங்கள், 5 7s are 35, 35க்கு 5 பேலன்ஸ் 3, 6 7s are 42, 42 plus 3 45, 4 5s are 20, 20க்கு 0 பேலன்ஸ் 2, 6 4s are 24, 24 plus 2 26, 5 5 0, ஏன் 6 நாளையும் கூட்டினா 10 பேலன்ஸ் 1 3. அப்போ இங்கே எத்தனை டிஜிட்டு? இங்கே ஒரு டிஜிட் இருக்கான், இங்கே ஒரு டிஜிட் இருக்கான். அப்போ எத்தனை டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும்? பேலன்ஸ் பேக் சைட்லேருந்து இந்த ஒரு டிஜிட்டு, இந்த ஒரு டிஜிட். அப்போ எவ்வளோ வருது? 30.55 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஏரியா. புரியுதுங்களா? அப்போ மற்ற சமுக்கு இந்த சமுக்கு புதுசாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இந்த கோணம் பார்த்துருக்குறோம். இந்த கோணத்தை கம்பல்சரி போடணும். இவங்க எவ்வளோ இருந்தாங்க? 70 டிகிரி இருந்தாங்க. அதை நம்ம இங்கே கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். உதவி படத்தில் எதை வச்சு பிளேஸ் பண்ணணும்? இங்கே மிடில் எந்த லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு பிளேஸ் பண்ணணும். இதில் சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க.